Hello friends, welcome to Arun Academy channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா கான்செப்ட் பேஸ்ட் DI ல காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட பேஸ் பண்ணி டேட்டா இன்டர்பிரேஷன் क्वेश्चंस கேட்டாங்கன்னா அது எப்படி அப்ரோச் பண்றது அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரியா? இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண போற DI இதாங்க. இதுல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. பர்சன்ஸ் கொடுத்திருக்காங்க. சரியா? அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா பிரின்சிபல், அடுத்தது ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் வந்துட்டு per annum கொடுத்திருக்காங்க. அடுத்ததா டைம் பீரியட், டோட்டல் அமௌண்ட், காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட். இதுதான் வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. இதை பேஸ் பண்ணி கீழே வந்துட்டு 5 क्वेश्चंस கேட்டிருக்காங்க. இதை தான் நம்ம இன்னைக்கு சால்வ் பண்ண போறோம். சரியா? கவனிங்க. இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சின்னதாக ஒரு பேசிக் சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ வந்து உங்களுக்கு இயர்ஸ் கேட்குறாங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணது என்னன்னு கேட்குறாங்க, அல்லது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க, ஆர் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக என்ன தெரிஞ்சாகணும் அப்படின்னா ஸ்கொயர் நம்பர் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது, கியூப் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸ்கொயர் ரூட் எப்படி, கியூப் ரூட் எப்படி அப்படிங்கிறது தெரியணும். சரியா? ஸ்கொயர் நம்பர் தெரியணும், அதே மாதிரி கியூப் நம்பர் தெரியணும். சரிங்களா? அதே மாதிரி இதோட ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறது, கியூப் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது கிளியராக உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த டாப்பிக்கில் இயரை பேஸ் பண்ணி கேட்குற கொஷின்ஸ், அதே மாதிரி பர்சன்டேஜை கண்டுபிடிக்க சொல்லி கேட்குற கொஷின்ஸ்லாம் உங்களால் கண்டிப்பாக ஈஸியாக போட முடியும். சரியா? அதே மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா நீங்கள் இப்போ 2 இயர்ஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 2 1, 3 இயர்ஸ்க்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா 3 3 1, 4 இயர்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா 4 6 4 1. சரியா? அதே 5 இயர்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா 5 10 10 5 1. சரியா? இதெல்லாம் நான் எப்படி போடணும்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? தனி வீடியோவிலேயே உங்களுக்கு கண்டிப்பாக நான் போடுறேன். சரியா? இப்போதைக்கு இந்த கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு தெரிஞ்சால் போதுமானது. சரியா? உங்களுக்கு லாஜிக்காக இது எப்படி ட்ரைவ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஃபியூச்சர் வீடியோவில் டெஃபினட்டாக உங்களுக்கு நடத்துகிறேன். சரிங்களா? சரி, இப்போ சம பாருங்க. ஃபைண்ட் த டோட்டல் அமௌண்ட் ரிசீவ்டு பை பவித்ரா இஃப் த இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டட் ஆனுவலி. அதாவது பவித்ரா வாங்கின டோட்டல் அமௌண்ட்னா என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட், நம்ம போட்ட முதலீடு ப்ளஸ் அதுக்கான வட்டி ரெண்டையும் சேர்ந்ததை நம்ம அமௌண்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போ இந்த சம்மில் இவங்களுக்கு 20,000 இன்வெஸ்ட் பண்ணதா பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, 6%, 8% சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 8% வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா 2 வருஷத்துக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதுக்கு சிம்பிளாக 8% என்னன்னு பாருங்களேன். 10% வந்து 2000, 1% வந்துட்டு 200. அப்போ 8% என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1600 வரும். சரியா? இது அப்படியே 2ஆல் இன்ட்டு பண்ணிக்கணும். நான் முன்னாடி சொன்னேன்ல 2 1, 2 இயர்ஸ்னா 2 1, 3 இயர்ஸ்னா 3 3 1, 4 இயர்ஸ்னா 4 6 4 1. அதை அப்படியே நான் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ என்ன வரும் அப்படின்னா 3200 வரும். அடுத்தது இந்த 1600 இருக்கு இல்லைங்களா, இதுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8% கண்டுபிடிங்க. 10% என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 160, 1% வந்து 16, 8% என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 128. சரிங்களா? இது அப்படியே போயிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது எதுவும் நீங்கள் இன்ட்டு பண்ணணும்னு அவசியம் இல்லை. 1ஆல் பண்ணிங்கனாலும் சேம் இதே வேல்யூ தான் உங்களுக்கு வரும். அப்போ 128 அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. இப்போ ஃபைனலாக எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 3328. அப்போ பவித்ரா ரிசீவ் பண்ண அமௌண்ட் என்னன்னு பார்த்தோம்னா இந்த 20,000 கூட, அதாவது அங்கே இன்வெஸ்ட் பண்ண பிரின்சிபல் கூட ஒரு 3328 வந்து ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. அப்போ டோட்டலாக 23,328 வந்துட்டு அமௌண்ட்டாக ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். சரிங்களா? அதாவது 23,328. ஓகேவா? இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. If the ratio between the principal amount invested by Vasu and Sri is 3:5, then find the rate of interest for Sri if the interest compounded annually. அதாவது வாசுக்கும் ஸ்ரீக்கும் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, அவங்க பண்ண பிரின்சிபல் அமௌண்ட்டோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இவங்க 3 times பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து 5 times பண்ணியிருக்காங்க. அப்போ 3 timesக்கு வாசுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுக்கு ஈக்குவலண்ட்டாக 15,000 கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த 5 times என்ன வரும் பாருங்க, இது 1 time 5,000. அப்போ அந்த 5,000 அந்த 1 time வேல்யூ எதோட இன்ட்டு பண்ணிங்க அப்படின்னா 25,000 உங்களுக்கு கிடைக்கும். சரியா? இப்போ இதுதான் வந்துட்டு ஸ்ரீ இன்வெஸ்ட் பண்ணின பிரின்சிபல் அமௌண்ட். இப்போ நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஃபைண்ட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் ஸ்ரீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு வச்சுக்கோங்களேன், இது 25,000 அப்படியே வச்சுக்கோங்க. அவங்களுக்கு மொத்தமாக கிடைச்சா இங்கே வந்துட்டு கீழே பிரின்சிபல் எப்பயும் போடணும், மேலே என்ன பண்ணணும் அப்படின்னா அமௌண்ட்டை நான் முன்னாடியே சொன்னேன், பிரின்சிபலையும் இன்ட்ரெஸ்ட்டையும் ஆட் பண்ணோம்னா அமௌண்ட்டு.
அதை நம்ம சம்லேயே கொடுத்துருக்காங்க. என்னென்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 28,019 கொடுத்துருக்காங்க. அப்போ 28,019. சரியா? இப்போ பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு இது கேன்சல் பண்ணுங்கள். எப்போ உங்களால் கேன்சல் பண்ண முடியலையோ அப்போ என்னவா இருக்கும் அப்படின்னா ஸ்கொயர் நம்பராக இருக்கும், கியூப் நம்பராக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். சரியா? அதுதான் வந்துட்டு நம்ம நம்பர் ஆஃப் இயர்ஸை நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். இது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் ஸ்கொயர் நம்பரா? இது எதோட ஸ்கொயர் அப்படின்னா 50யோட ஸ்கொயர். இது எதோட ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 53. கம்பல்சரி இப்படி தான் இருக்கும். சரிங்களா? ஒன்றும் பயந்துக்கவே தேவையில்லை. இப்போ பாருங்கள், 50 rupees இன்வெஸ்ட் பண்ணால் 53 அப்படின்னா இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், பெர் 100 கண்டுபிடிப்போம். அப்போ இந்த பிரின்சிபல் 100 மாற்றினா × 2. அப்போ மேலேயும் நம்ம கட்டாயமாக என்ன பண்ணணும், × 2ஆல் தான் இன்ட்டு பண்ணணும். எப்பயுமே ஒரு ஃப்ராக்ஷனை டினாமினேட்டரில் என்ன நம்பரில் இன்ட்டு பண்ணுறீங்களோ அதே நம்பரில் தான் நியூமரேட்டரையும் நீங்கள் இன்ட்டு பண்ணணும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கீழே 100 கிடைக்கும், மேலே 106 கிடைக்கும். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டாங்கன்னா 6%. நம்ம 100 rupees இன்வெஸ்ட் பண்ணணும்னா நமக்கு அமௌண்ட்டாக 106 கிடைக்கும்னா அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டாங்கன்னா 6%. சரியா? இதுதான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். இது கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்ல. இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாங்க. If the total principal amount invested by Sindhu is half of the principal amount invested by Pavitra, then find the number of years the principal amount invested by Sindhu if the interest compounded annually. அதுதான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்கல்ல, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவித்ரா இன்வெஸ்ட் பண்ணதில் பாதி அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்து இன்வெஸ்ட் பண்ணதில் பவித்ரா வந்து பாதி தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ பவித்ரா 20,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னா /2 10,000 rupees இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா? இப்போ இதுக்கு ரிட்டனாக எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள். டோட்டல் அமௌண்ட் வந்துட்டு 11,025. இப்போ நம்மகிட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் இயர்ஸ் த பிரின்சிபல் அமௌண்ட் இன்வெஸ்டட். நம்பர் ஆஃப் இயர்ஸ் கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது பார்த்தா எக்ஸாக்ட் ஸ்கொயர் நம்பராக தெரியுதா? அப்போ நம்ம ஸ்கொயர் எடுத்தோம்னா என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோன்னா கீழே 100 வருது, மேலே 105 வருது. இப்போ அவங்க சம்மில் சொல்லியிருக்கிற மாதிரி அதில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். அவங்களோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, சிந்து வருது 5%. அப்போ 5% மேட்ச் ஆகுது. அப்போ நம்ம எடுத்த எக்ஸாக்ட் ஸ்கொயர்னு கரெக்ட் தான். அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா 2 years அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? ஸ்கொயர் நம்பராக இருக்குன்னா 2 years, கியூப் நம்பராக இருக்குன்னா 3 years. நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். சரியா? இப்போ இது ரெண்டுக்கும் உள்ளது தான் வந்துட்டு நம்ம பர்சன்டேஜ். இது முன்னாடி சம்மில் கூட நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 6% வந்துச்சு. அதனால் இதுதான் ஆன்சர்னு சொன்னேன். அதே மாதிரி தான் இருக்கும். உங்களால் எக்ஸாக்டாக அது ஸ்கொயர் நம்பர்னு இன்ஸ்டண்ட்டாக கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக 2 years தான். சரிங்களா? இது அப்படி நான் வச்சுக்கோங்க. அப்போ இதுக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 years. சரிங்களா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். Find the average principal amount invested by Pavitra, Vasu, Mahi and Ganesh if the ratio of the rate of interest for Sidhu and Mahi is 1:2 if the interest compounded annually. இதுவும் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டட் ஆனுவலி தான் சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்க, சித்துவுக்கும் மகிக்கும் என்ன சொல்லியிருக்காங்க இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் அப்படின்னா 1:2ங்கிறாங்க. இப்போ சித்துவுக்கு இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 5%. அப்போ கண்டிப்பாக மகிக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா 10% இருக்கும். இதோட 2 times தானே. சரிங்களா? இது 10%. இப்போ 10% இன்ட்ரெஸ்ட்டுக்கு அவருக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 years கழிச்சு, அதிலே பாருங்கள் டைம் பீரியட் வந்து 3 years சொல்லியிருக்காங்க. இப்போ 3 years கழிச்சு எவ்வளோ வந்திருக்கு, 9,930 வந்திருக்கு. அப்போ பாருங்கள் 10% ஃபஸ்ட்டு வந்துட்டு 3 years-ஆ 3 அப்படி இன்ட்டு பண்ணிக்கோங்க, 30 வரும். சரி, அடுத்தது இதுக்கு வந்து 10% கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும் 1. இது என்ன பண்ணணும் × 3. அப்போ இங்கே என்ன வரும் 3 வரும். அப்புறம் இதுக்கு வந்து 10% கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 0.1 வரும். சரியா? இதை நம்ம இன்ட்டு அப்படியே 1. அதான் முன்னாடி சொன்னல, இப்போ இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 331 எப்போ 3 years ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னால் அதை தான் நான் இங்கே போடுறேன். சரிங்களா? அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.1 வரும். அப்போ ஒட்டு மொத்தமாக 33.1% வந்துட்டு 1% வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. சரியா? அப்போ இந்த 33.1% அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மொத்த இன்ட்ரெஸ்ட். யார் இது, மகிது. எவ்வளவு, 9,930. இப்போ நீங்கள் 100% என்னென்னு கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா பிரின்சிபல். இப்போ பர்சன்டேஜை பார்க்கும்போது ஒரிஜினல் பிரின்சிபல் என்னன்னு கேட்டாங்கன்னா 100% தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். சரிங்களா? சாரி, மார்க்கெட் கீழே வந்துருச்சு. இப்போ பாருங்கள் 100 × 9,930 டிவைடட் பை 33.1. சரிங்களா? இதை அப்படியே கேன்சல் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 times வருமா? அப்போ என்ன வரும், மகியோட இன்வெஸ்ட்மெண்ட் 30,000 வரும். இதுதான் மகியோட இன்வெஸ்ட்மெண்ட். சரியா? இப்போ நம்மகிட்ட கொஸ்டின் என்னென்னா பவித்ரா, வாசு, அதுக்கப்புறம் யார், மகி, கணேஷ், இவங்க 4 பேர்த்தோட ஆவரேஜ் பிரின்சிபல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம கண்டுபிடிச்சது மகி. அப்போ மீதி 3 பேர்த்தையும் சம்லேயே கொடுத்துட்டாங்க. பவித்ரா வந்து இது புரியுது தானே? இப்போ இதை அழிச்சிடலாங்களா? இப்போ நல்லா கவனிங்க. இப்போ ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். யாருது, பவித்ராவது வந்து 20,000. சரிங்களா? அடுத்தது வந்து வாசுது வந்து 15,000. அடுத்தது கணேஷ் வந்துட்டு 40,000.
மஹீது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ கண்டுபிடிச்சது தான் 30,000. சரியா? இந்த 4 ஆட் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 20, 60, 90, 1,05,000 நமக்கு கிடைக்கும். இதோட பை 4ஆல் பண்ணுறீங்க அப்படின்னா ஆவரேஜ் கிடச்சிடும். அப்போ உங்களோட ஆவரேஜ் பிரின்சிபல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன வரும்? 26 ரிமைண்டர் 1 250. அப்போ 26,250 தான் இந்த சம்முக்கான ஆன்சர். ஓகேவா? கிளியராக புரியுது இல்லைங்களா? ஏதாவது உங்களுக்கு டவுட்னா கீழே கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அடுத்தடுத்த வர வீடியோவில் அதை ரெக்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு பை கணேஷ் இஃப் த இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டட் ஆஃப் ஏலி. சரியா? இப்போ வந்து கணேஷ் வந்துட்டு பிரின்சிபல் அமௌண்ட்டு 40,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்கிறாங்க? 8%. இப்போ ஆஃப் ஏலி அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு 4% வரும். சரியா? எத்தனை வருஷத்துக்கு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா 2 இயர்ஸ்க்கு. அப்போ 2 இயர்ஸ்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணணும்? ஆஃப் ஏலினா 1 இயர்க்கு வந்து 2 ஆஃப் ஏலி வருமா? அப்போ 4 டைம்ஸ் வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? மொதல் 40,000க்கு 4% எடுத்துக்கணும். அப்போ 1% என்ன வருதுன்னா 400. அப்போ 4% என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1600. சரியா? இது என்ன பண்ணணும்? 4 டைம்ஸ் வந்துட்டு இன்ட்டு பண்ணிக்கணும். அப்போ என்ன வரும்? 6,400 நமக்கு கிடைக்கும். அடுத்தது இந்த 1600க்கு நீங்கள் எகைன் என்ன பண்ணணும்? 4% கண்டுபிடிக்கணும். 1% 16, 4% என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64. இதை இன்ட்டு 6 டைம்ஸ் பண்ணணும். அப்போ இன்ட்டு 6 டைம்ஸ் என்ன வரும்? 6 6 36, 4 இன்ட்டு 6 24. அப்போ 360 + 24 384 வரும். அடுத்ததான் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த 64க்கு 4% கண்டுபிடிக்கணும். 1% என்னென்னா 0.64. அப்போ 4% என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 240 + ஒரு 16 256 வருமா? 2.56 வரும் இன்ட்டு 4 டைம்ஸ். அப்போ நமக்கு என்ன வரும்? 10 2.4. அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10.24. இது என்ன? 16 × 4 24. ஓகே, 10.24. இப்போ நீங்கள் இதுக்கு என்ன பண்ணணும்னா 4% கண்டுபிடிச்சி 1ஆல் இன்ட்டு பண்ணி அப்படி 1ஆல் இன்ட்டு பண்ணால் எந்த வேல்யூயும் சேஞ்ச் ஆக போகிறதில்ல. அதனால் நீங்கள் சிம்பிளாக இதுக்கு 4% மட்டும் கண்டுபிடிங்க. 4% 1% என்னென்னா 0.0256. அப்போ 4% என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 0.1024 வருமா? இதே வேல்யூ தானே, 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா முடிஞ்சு போச்சு. அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.1024 1024. அப்போ இதை அப்படியே ஆட் பண்ணுங்கள். இதுதான் அவங்க ரிசீவ் பண்ண இன்ட்ரெஸ்ட். 4 2 4 3 பாயிண்ட், இங்கே என்னது 4, இங்கே என்னது 9, இங்கே என்னது 7, இங்கே என்னது 6. அப்போ இவங்க ரிசீவ் பண்ண இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,794.3424. இதுதான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு காம்பவுண்ட்ஸை பேஸ் பண்ணி டிஐ கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா எப்படி அப்ரோச் பண்ணுங்கிற ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். மேற்கொண்டு அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு கான்செப்டோட உங்களை மீட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம அருண் அகாடமி சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கீழே இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் இது போல் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் தவறாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி.